இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோ பிராண்டோடைய ஒரு கேம் கன்சோல் தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு டிஸ்பிளேவும் கீழே ஒரு டிஸ்பிளேவும் இருக்கும். ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீனில் இருக்கும். இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இது வந்து ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, நம்ம இதுக்கு ஸ்பீக்கர் மாத்திரம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி வாங்கியிருக்கேன். இதோடைய ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரூஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற அதே டூல்ஸுங்களே நம்ம எடுத்துக்கலாம். சைஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. மேலே இருக்கிற இந்த ஸ்க்ரூவோடைய 2 சைஸும் வேறு, கீழே இருக்கிற 2 ஸ்க்ரூ சைஸ்லாம் மாறுது. இது என்னன்னு பார்த்தா இந்த ஒரு கவர் தனியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி. இதோடைய பேட்ரி வந்து சார்ஜருக்கு வேண்டி நான் கழட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் இது வந்து ஃபுல்லாக நான் எதையும் ஓப்பன் பண்ணல. உள்ளுக்குள்ளே பார்த்தா உள்ளுக்குள்ளே தனியாக ஸ்க்ரூ இருக்குது. மேலே இருக்கிறது வந்து அந்த கவர் மட்டும், பேட்டரி மாத்திரம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு வேண்டி. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 2 கேமரா இருக்குது. அதே போல் டிஸ்பிளேயும் பார்த்தா 2 டிஸ்பிளே இருக்குது. ஒன்று வந்து டச் ஸ்க்ரீன்லேயும், இன்னொன்று வந்து நார்மல் ஸ்க்ரீன்லேயும். இந்த கேமரா எதுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ப்ளே பண்ணுற கேம் வந்து ஒரு லைவ் கேமாக இருக்குது அப்படின்னா இந்த கேமரா வந்து கேப்சல் பண்ணும். நம்ம இப்படி விளாடும்போது பின்னால் இருக்கிறத இந்த ரூமுக்குள்ளே வந்து நம்ம இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அதுக்காக வேண்டி இதை நம்ம ஒரு இடத்துல நின்று விளாட்ற மாதிரி இல்லாமல் மூவ் பண்ணிட்டே விளையாடுற மாதிரி, அதுக்காக வேண்டி இதில் 2 கேமரா இருக்குது. பட் ஆனால் இதை நான் இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. என்கிட்ட அவர் கொடுக்கும்போது சார்ஜர் இருந்தது. நான் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்துட்டு அப்படியே ஆன்லேயே வச்சுட்டேன். அதனால இதில் சார்ஜர் மாத்திரம் ட்ரை ஆயிடுச்சு. அதே போல் இதில் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு தனியாக, மெமரி கார்டு வந்து 4 GB மெமரி கார்டு தான், நார்மல் மெமரி தான். அது போனது போக இதில் மேலே பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்கான சிப்பு போட்டுக்கலாம். ஓகே, நான் ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கேமராவுடைய ஸ்டிப்பு தனியாக, கேமரா வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இது வந்து கிளிப் டைப்பு. அதனால் அது மேலே மாத்திரம் நம்ம தூக்கிவிட்டோம்னா கிளிப்பு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோடைய ஸ்பீக்கர் சைஸ் என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் நான் மொபைலோடைய ஸ்பீக்கர் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அது சப்போர்ட் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸில் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கிறேன். இதில் இந்த சைஸ் ஒன்று, அப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பின் டைப் தான். நம்ம இது எல்லாமே சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாத்திரம்தான் ஒயர் டைப்பில் இருக்குது. ஏன்னா என்கிட்ட மொபைல் ஸ்க்ரூ தான் அதிகமாக இருக்கும். அதனால் நான் மொபைலோடதே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ப்ளூடூத் சிப்பு. ப்ளூடூத் மீன்ஸ் வைஃபை, ப்ளூடூத்து, அதுக்கான ஆண்டனா. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல மாத்திரம் அது கேப் கொடுத்து அதுக்காக வேண்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே ரிமூவ் தான் பண்ண போகிறோம். இதுதான் அதோடைய அந்த வைஃபை இதோடைய போர்டு. வேறு எடுத்து நம்ம இதோடைய போர்டை தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே 2 ஸ்க்ரூ இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ மாத்திரம் நம்ம எங்கே ரிமூவ் பண்ணுறோன்றதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா மாத்திரம் போதும்.
இதோடைய சார்ஜர் பின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதனால தான் எனக்கு இதோடைய சார்ஜர் பின் எனக்கு கிடைக்கல, தனியாக கிடைக்கல. நான் வீடியோஸ் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு வாட்டி பார்சல் வந்தப்ப அதை ரிமூவ் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது நான் வீடியோ போட்டு வந்திருப்பேன். ஓகே, நம்ம இப்போ போர்டோடைய ஸ்க்ரூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த போர்டை நம்ம வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்தால் மாத்திரம்தான் ஸ்பீக்கரையே நம்ம ரிமூவ் பண்ண முடியும். எல்லாமே கிளிப் டைப் தான், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் கிளிப் டைப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக சேஃபாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிளிப்பு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அதை பார்க்காம எங்கேயாவது ரிமூவ் பண்ணிட்டோம்னா கட் ஆகிடும். ஓகே, நம்ம வச்சிருக்கிற மாதிரி சின்ன சைஸ் ஸ்பீக்கர் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் தான் இது. டிஸ்பிளே வந்து மொத்தமாகவே இருக்குது. இப்போ நான் இது திருப்பினேன்னா எல்லாமே கொட்டிடும். ஸோ பட்டன்ஸ் எல்லாமே விழுந்துடும். அப்போ விழுந்துருச்சு. இப்போ இது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டீசால்ட்ரிங் தான் பண்ண போகிறோம். டீசால்ட்ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி இந்த ஸ்பீக்கரில் மாட்டணும். பட் ஆனால் நான் சால்ட்ரிங்லாம் அப்போயே போட்டுவிட்டேன். இந்த பேஸ்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சால்ட்ரிங்கிலேருந்து வர்ற ஹீட்டுக்கும் இதுக்கும் ஈவன் ஆக்கி இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஊசி போட்டுருக்கிறேன். ஊசி உங்களில் யாருக்காவது ஊசி போடணுமா? ஆனால் நான் டாக்டர்லாம் இல்லை, டாக்டர் மாதிரி. அவ்வளோதான். இது மாத்திரம் இதில் அப்ளை பண்ணோம்னா போதும், நம்ம ஹீட் பண்ணும்போது அதுவே அங்கே வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எப்படி கழட்டினமோ அதே மாதிரி திரும்ப இதை மாட்ட போகிறோம். எது எங்கே கழட்டி இருந்தோமோ அதே மாதிரி மாட்டிடலாம். ஸ்பீக்கர் வந்து இது கரெக்டாகவே இருக்குது. இதுக்கான இடத்துல இது கரெக்டாக போய் சீட்டிங் வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை. Half of myself is missing without you. I don't wanna accept it, but I do. I'm not here, no, you don't exist, and my body will freeze this night. Where your touch is just to warm me up. Now I know we're not here. How cold this night is, how cold this night is. With every step I take, you're in my mind. Not to forget you, it's on you. I don't want to accept myself, I don't know. And when every little thing happens in every action without you, without you, I find myself in the moment between you and me. I don't know if you love me or hate me, because you're in these verses and these notes. Because you, without you, it makes no sense to forget you. Ooh. Every moment I breathe, it's you. Every moment I live, it's only you. You're everything I have, fulfillment of my soul. Here's what I want, I don't wanna lose you, it's only you.
இந்த கவர் மாட்டிட்டு அது மாட்டுற மாதிரி இருக்கும். இது பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல தெரியுது இல்லையா 2 டாட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இன்ஃப்ராரெட். இது நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூடூத் இந்த இதெல்லாம் இல்லாத போது இதில் தான் நம்ம வந்து எதையுமே ஷேர் பண்ணவோ இல்லாட்டி அங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்கவோ முடியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி இன்ஃப்ராரெட் இருக்கிற அந்த ப்ராடக்டை பக்கத்தில் வைக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி பக்கத்தில் வச்சோம்னா மாத்திரம்தான் கனெக்ட் ஆகும். இப்போ எப்படி நம்ம ரிமோட்டில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு இல்லையா, ரிமோட்டை வந்து நம்ம டிவிக்கு நேராக பார்த்து அமுத்துனா மாத்திரம்தான் அந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிமோட்லேருந்து போகிற அந்த சிக்னலையும் டிவியில் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு சிக்னலுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதே தான் இது ரெண்டுமே சின்னதாக இருக்கும். இது வந்து ஆப்போசிட்டாக நம்ம இன்னொரு பொருளில் இதே மாதிரி இருக்கும் இன்ஃப்ராரெட்னு, அதே நம்ம இது கூட வைக்கும்போது இது கனெக்ட் ஆகும். எவ்வளோ பேர் நீங்கள் அந்த மாதிரி இன்ஃப்ராரெட் மொபைல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நான் அந்த மாதிரி ஃபோன்லலாம் காப்பி பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவர் தான் லாக் பண்ணோம். கவர் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேமரா வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இதில் வந்து கேமரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமரா இருந்தால் தான் இதில் ஒரு சில கேம்ஸ் வந்து கரெக்டாக ப்ளே பண்ண முடியும். அந்த ரீசனுக்கு வேண்டியதான் இதில் 2 கேமரா இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருந்துச்சு இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணித்தரேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணித்தரேன். ப்ரைஸ் உங்களுக்கு நல்ல ப்ரைஸாகவே, அதாவது ப்ரைஸ் வந்து நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்லாம் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கம்மியாகவே உங்களுக்கு பெட்டராகவே நான் பண்ணித்தரேன்.